வணக்கம். சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் 3ம் ஈஸியாக எப்படி வீட்டிலே செய்யறதுன்னு நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாமா? ரொம்ப ஈஸி. தேவைப்படும் போது நம்ம செஞ்சுக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி, 10 போல் பூண்டு பல், 10 போல் பச்சை மிளகாய் இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கொஞ்சம் உப்பு, தண்ணீர் சேர்த்து குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம். வெந்ததும் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி, இது கொஞ்சமாக இருக்கனால நல்லா மையில் திப்பியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கிறேன். 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா 3 சாஸும் செய்யறதுக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறேன். உடனே பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் வினிகர் தேவையில்லை. கொஞ்சம் நாட்டு சர்க்கரை வானலில் சேர்த்து நல்லா கொதி வரட்டும். எல்லாம் வெந்தது தான். கொதி வந்ததும் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வேகணும். கார்ன்ஃப்ளவர் மாவு வெந்ததும் சில்லி சாஸ் ரெடி. பாருங்கள், கடையில் இருக்கிற மாதிரியே அழகாக வந்துடுச்சு. டொமேட்டோ சாஸ் செய்யறதுக்கு 10 போல் சின்ன வெங்காயம், 10 போல் பூண்டு, 15 காஷ்மீர் மிளகாய், இல்லைன்னா நம்ம வழக்கமான மிளகாயே போட்டுக்கலாம். அது போல் தக்காளியை வெட்டி அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதையும் நல்லா வேக வச்சுக்கலாம். ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நிறைய இருக்கனால நல்லா அரைச்சாச்சு. இதை நான் வடிகட்டில் அப்படியே சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வினிகர், இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து நல்லா இதை கிளறிக்கலாம். அளவு நிறைய வரும், அதனால் வினிகர் சேர்த்துக்கிறேன். உடனே பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் வினிகர் தேவையில்லை. காஷ்மீர் மிளகாய் காரம் இல்லைன்றனால கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்ந்த மாதிரி வர்றதுக்காக இதுலேயும் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சது சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் வேகணும். கார்ன்ஃப்ளவர் மாவு வெந்ததும் ஒன்று போல் சேர்ந்து வந்துடும். இப்போ டொமேட்டோ சாஸ் ரெடி. அப்படியே கடையில் இருக்கிற மாதிரியே வந்திருக்கு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு 2 மாதம் கூட பயன்படுத்திக்கலாம். அடுத்தது சோயா சாஸ். சோயா சாஸும் ரொம்ப கம்மியான அளவு தான் செய்கிறேன். 4 ஸ்பூன் சர்க்கரையை வானலில் போட்டு எதுவும் தண்ணி சேர்க்காம இப்படியே கிண்டிகிட்டே இருந்தோம்னா நல்லா அதுவே தண்ணி விட்டு கலர் நல்லா மாறி வரும். இது ஒரிஜினல் சோயா சாஸ் இல்லை. நம்ம கடையில் வாங்குறதும் மேக்ஸிமம் இந்த மாதிரி டூப்ளிகேட்டாக தான் இருக்கும். அப்படியே கடையில் வாங்குற மாதிரி இருந்தால் ஒரிஜினலான்னு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அளவுக்கு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு நாள் வச்சுருக்க மாதிரி இருந்தால் வினிகர் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கிறேன் வீடியோக்காக. கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக சேர்த்துப்போம். வெறும் சர்க்கரை தண்ணி தாங்க சோயா சாஸ். சாரி, டூப்ளிகேட் சோயா சாஸ். ஒத்துக்கிற மனசு இல்லைனாலும் இதுதான் உண்மை. இது தேவைக்கு கொஞ்சமாக செஞ்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. சோயா சாஸ் ரெடி. சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கலாம், பயன்படுத்தலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம், பாருங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது என்ன டிஷ்னா பேர் கேட்காதீங்க, அது எங்களுக்கு தெரியும். மச்சன் கோலா உருண்டை ரெடி. இதுக்காகத்தான் நம்ம நிற்கிறோம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.